சகாப்தம், அதாவது சகாப்தம்னே சொல்லலாம் இவரை பற்றி. ஸ்டார்டிங் டைம்லேருந்து இன்றைக்கி டைம் வரைக்கும் சரி, அவர் கிட்டத்தட்ட வந்து பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். என்ன சொல்கிறதுன்னா, ஸ்டார்டிங் அவர் நடித்த ஸ்டைலில் இருந்தும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவர் அரசியலுக்கு வந்த அப்புறம் சரி, யாருமே இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு கண்டிப்பாக நான் ஆடித்தரமாகவும் சொல்லுவேன், அடிச்சும் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஸ்டார்டிங் டைமில் ஒரு சாப்பாடுங்கிற ஒரு விஷயம், ஏன்னா இப்போ அடித்தட்டு மக்கள் ஆகட்டும், இல்லை பாமர மக்கள் ஆகட்டும், இல்லை ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற மக்கள் ஆகட்டும், ஸ்டார்டிங் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது இப்போ வரைக்கும் சரி. ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போமே, ஸ்டார்டிங் எம்ஜிஆர் சார் இருக்கும்போது அவரோட பீரியட் ஆஃப் த டைமில் ஒரு வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே வந்து ஒரு சாப்பாடு போட்டு அனுப்புகிற ஒரு மனப்பக்குவமும் சரி, இப்பயும் சரி, அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் டைமில் எம்ஜிஆருக்கு அப்புறம் சார் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன்னா மக்களோட ஆதரவும் மக்களோட தேவையும் மக்களுக்கு என்ன வேணும் அதை தெரிஞ்சு புரிஞ்சு பண்ண ஆள் இவர் தான். நிறைய கட்சிகள் வருது போகுது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப வரும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் இருந்தால் தான் ஒருத்தரால் மேலே வர முடியும். அதே எண்ணம் இருந்தால் தான் அது எண்ணம் வந்து நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். ஒரு நல்ல எண்ணம் நல்ல இடத்தை விதைக்கப்பட்டால் நல்லது மட்டுமே முளைக்கும் என அதுக்கு முக்கியமான ஒரு உதாரணம் நம்ம கேப்டன் சார், கேப்டன் விஜயகாந்த் சார். இன்றைக்கி நேற்று இல்லை, என்னோடய பீரியட் ஆஃப் த, அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரமணா படம் ஆகட்டும், இல்லை கேப்டன் பிரபாகரன் ஆகட்டும், கேப்டனோட 100வது படம் கேப்டன் பிரபாகரன். எங்கள் அப்பா அந்த டைமில் அதை போயிட்டு ஈவினிங் டைம் ஷோவில் ஃபஸ்ட்டே ஈவினிங் டைம் ஷோவில் போய் பார்த்துட்டு வந்தவர். ஏன்னா இப்போ வரைக்கும் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா வந்து முக்கியமான ஒரு கேப்டன் தீவிர ரசிகன். அவரோட பாணியில் நானும் வந்து அவரோட எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் வந்து எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த படம் ஓடுறது பார்த்தீங்கன்னா கேப்டனோட படம் மட்டும்தான் ஓடுமே தவிர வேறு எந்த படமும் ஓடாது. ஏன்னா அப்பா அந்தளவுக்கு தீவிர ரசிகன். ஏன்னா அவரோட கொள்கைகள் வந்து இவருக்கு நல்லாவும் இருந்தது. அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இவர் நல்ல மனிதர். அந்த மனிதருக்கு உண்டான விஷயத்தை இங்கே வந்து விதைக்கப்பட்டிருக்கு. அந்த டைம்லேருந்தும் சரி இந்த டைம்லேருந்தும் சரி எல்லாத்துக்குமே வந்து கேப்டன் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ரீசெண்டாக ஒரு பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. இது வந்து அவர் இருக்கும்போது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு. எல்லாமே வந்து சீக்கிரம் கிடைக்குங்கிறது நம்மளால் சொல்லவும் முடியாது. ஆனால் நல்லது நடக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும், கெட்டது சீக்கிரமாகவும் நடக்கும். ஆனால் இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். இப்போ கொடுத்தது ஒன்றும் நம்ம தப்புன்னு சொல்லலை. அது கொடுக்கப்பட்டது இருக்கும்போது கொடுத்துருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்போம். இது வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைச்சதால இன்னும் சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறேன். கேப்டன் சார் இப்பயும் சரி அப்பயும் சரி என்றும் இன்றும் என்று இப்போ இல்லை, ஸ்டார்டிங் டைமில் அவர் உள்ளே வந்த டைமும் சரி இப்போ இருந்த டைமும் சரி, அவர் சிஎம் ஆகியிருந்தார்னா எல்லாரும் அவரோட புகழ் இந்த அளவு இப்போது சிஎம் ஆவா சொல்லி அவரோட புகழ் வந்து எங்கேயோ இருக்குது. ஆனால் சிஎம் ஆயிருந்தார்னா அவரோட புகழ் இன்னும் மேலே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது தெரியாமல் ஆள் இருந்திருக்கவே மாட்டாங்க. இப்பயும் சரி எப்பயும் சரி பெஸ்ட்டு பர்சன், பெஸ்ட்டு ஆக்டர், பெஸ்ட்டு அரசியல்வாதி எல்லாமே சொல்லலாம். அது என் தளபதி சொன்ன மாதிரி தான், ஒரே ஒரு கேப்டன், புரட்சி தலைவர் கேப்டன்னா அது ஒருத்தர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி கேப்டன் வந்து வேர்ல்டு ரெக்கார்டில் நம்பர் 1, வேர்ல்டு ரெக்கார்டில் நம்பர் 1. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதனுங்க கட்சியை விட்டுருங்க, தனிப்பட்ட மனிதன். இன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்துருக்கீங்க சாப்பாடு, இந்த மாதிரி எந்த ஒரு கட்சிக்காரங்களும் யாருமே போட முடியாத அளவுக்கு சாப்பாடுங்க எல்லாருமே பேட்டி எடுக்கிறாங்க. மெயினான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? கோயிலுக்கு போகிறோம், நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஐயப்பனுக்கு போகிறோம், எதுக்கு வேணாலும் கோயிலுக்கு போகிறோம். போகும்போது செருப்பு இல்லாமல் நம்ம நீங்கள் பேசுகிறோம். அந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் நிறையா போட்டுருக்காங்க. மீண்டும் இதே நிறைவேற்றி அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதுதான் ரொம்ப பிடிச்ச தலைவர் அவர். அது சினிமா நடிக்கும் போதே ரசிகர்கள் நாங்கள்லாம் ரொம்ப ரசிகர் அவர். இப்போ அவர் இறந்தது எங்களால் தாங்கிக்கவே முடியல. அவங்க பிள்ளைகளுக்கும் நல்ல தைரியத்தை கொடுத்து மன தைரியத்தை கொடுக்கட்டும். அவரை இழந்திருக்கிற அவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சின்ன கவுண்டரை சொல்லலாம், கேப்டன் பிரபாகரனை சொல்லலாம். கேப்டன் பிரபாகரனில் செம்ம நடிப்பு அவருக்கு, எல்லாமே நல்லா நடிப்பார்.
படம் எல்லாம் சின்ன கவுண்டர்ல எல்லா படமும் நல்லா வராரு. டிவில எந்த படத்தையும் கேப்டன் பிரபாகர் வேஸ்ட் இல்ல, கரெக்டா இருப்ப படம். எல்லாருமே பார்க்கணும்னு ஆசை, அதனால வந்து பொதுவாகவே எல்லா இதுலேயும் நல்ல ஆரம்பத்துலேருந்து நல்லா பிடிக்கும், நடிக்கிறதுலேருந்தும் நல்லா பிடிக்கும். இதில் வாங்க ஒரு கடவுள் இனிமேல் வாழும் மக்கள் மாதிரி வாழும் அவருடைய பாடத்துக்கு மாணவர்களுக்கு எதிர்கால சபை எப்படி வாழணும் எப்படி வாழணும் உதாரணமாக அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம பண்ணி ஒரு பாடத்தை எல்லா படமும் பார்ப்பீங்க நீங்கள்? சரி 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 பாடும் போது நான் சென்றல் காட்டி நான் வரும்போது 1000 பாடல் ஆட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை தந்ததென்ன, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து முதலில் தேனை குடித்து இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் சென்றல் காற்று நான் ஒன்று தானே, இன்ப நான் ஒன்று தானே, பாடும்போது நான் சென்றல் காற்று பருவ மல்லையோ சென்னங்கேற்று அவரை பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா இப்போ வானத்துக்கு போனால் அதுக்கு பின்னாடி வந்து டார்கெட் இதுதான்றது இல்லை, எல்லாமே பார்ப்போம். அவரோட ஹெல்ப் பண்ணுற மைண்டு, அவங்களோட கேரக்டர் எல்லாம் அவரை மாதிரியே இருக்கணும். அதுலேயே புரிச்சிடும். சரி, கேப்டன் ஐயா தான் எங்களுக்கு எல்லாருமே. என்னன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் முன்னாடி அவரோட அரசியலில் இருந்து நான் எங்கள் ஊரில் கிடச்சிருந்தாரு. அப்போ இருந்தே அவர் பழக்கம். ஆனால் ஐயா வந்து பார்க்க முடியல. ஏன்னா நம்ம சின்ன பசங்களாக இருந்ததுனால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் செங்கல்பட்டுக்கு மாறிட்டு நாங்கள் மாற்றுத்திறனாளி தான். அந்த கூட்டத்தில் வந்து எங்களால் பார்க்க முடியல. இப்போ தான் ஐயா வந்து நான் அவர் உடம்பு நல்லா இருக்கிறப்ப நான் வந்து பார்த்துருக்கணும். அது என்னோட இயலாமை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் மனசு கேட்க முடியல. அவர் இல்லாத இழப்பை எங்களால் வந்து ஈடு கொடுக்க முடியல. அது இதுக்கப்புறம் எப்படின்னு எங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு அவர் அட்லீஸ்ட் அவர் இருந்து இடத்தையாவது நாங்கள் வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்து